ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம், அதாவது கிராபிக்ஸ், சிஜிஐ, இது எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா வளராத காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ படம் உலகத்தையே தலைகீழா மாத்திச்சுன்னா அது ஸ்பைடர்மேன் மட்டும் தான். ஆனா அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த பல விஷயங்கள் படத்தை விட சுவாரஸ்யமா இருக்குது. பீட்டர் பார்க்கர் அந்த தட்டை பிடிச்சிக்கிட்டே மேரி ஜேனை பிடிக்கிற சீனு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை சிஜிஐ தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்மள பல பேர் அதை சிஜிஐ தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உலக வர்த்தக மையத்தோட நடுவுல ஸ்பைடர்மேன் வலை வீசுற அந்த காட்சி நீக்கப்பட்டிருக்கு. அது ஏன்? ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து திருடு போயிருக்கு. அதுக்கப்புறம் சோனி நிறுவனம் என்ன பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம இந்த உலக புகழ் பெற்ற அந்த கிசிங் சீன் படமாக்கும் போது டோபி மோக்வேர் மூச்சு விடாம கஷ்டப்பட்டாராம். அது ஏன்? இப்படி படம் எடுக்கும் போது பல அவதிகள், பல கோடி ரூபாய் நஷ்டங்கள், அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான ரகசியங்களை தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோட கடைசி தகவல் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா யாருன்னா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நரேஷன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸ்பைடர்மேன் படம் பற்றிய முதல் தகவல். ஸ்பைடர்மேன் படத்தில் பீட்டர் பார்க்கர் இந்த கேன்டீனில் மேரி ஜேன் வழுக்கி விழும்போது அவங்கள ஒரு கையால் தாங்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையால் கீழே விழ போகிற இந்த சாப்பாட்டு ஐட்டம் எல்லாத்தையும் கேட்ச் பிடிப்பாரு. அந்த சீனை பார்த்த நம்மள நிறைய பேர், நான் கூட அதை சிஜிஐ தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த சீனில் ஒரு ஃப்ரேம் கூட சிஜிஐ கிடையாதான். அந்த சீனில் பயன்படுத்தப்பட்ட தட்டில் டோபி மோக்வேரோட கை ஒட்டிக்கிறதுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷலான கம்மை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தட்டு கீழே விழாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த சாப்பாட்டு ஐட்டம்லாம் எப்படி கேட்ச் பிடிக்கிறது? இதுக்காக ஒரு நாள் முழுக்க கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கஷ்டப்பட்டு மொத்தம் 156 டேக்குகள் அந்த சீனை மட்டும் எடுத்திருக்காங்க. கடைசியா 187வது டேக்ல தான் அந்த பர்ஃபெக்ட் ஷாட் கிடைச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு சீனுக்காக ஒரு நாள் முழுக்க ஆப்பிளையும் சாண்ட்விச்சையும் தூக்கி போட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். ரெண்டாவது தகவல், மேக்கப் போடப்பட்ட சிலந்தி. பீட்டர் பார்க்கரை கடிச்சு அவருக்கு சூப்பர் பவர் கொடுக்குற அந்த சிலந்தி ஒரு ப்ளூ ரெட்டும் சேர்ந்த மாதிரி கலர்ல அந்த சிலந்தி இருந்திருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நிஜத்துல அந்த மாதிரி கலர்ல ஒரு சிலந்தியே கிடையாதான். படக்குழுவினர் ஸ்டெடோடா நோபிலிஸ் அப்படிங்கிற ஒரு வகை சிலந்தியை தான் இதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அந்த சிலந்தி பார்க்கறதுக்கு சாதாரணமான ஒரு ப்ரௌன் கலர்ல தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸுக்கான லுக் வரணுமேன்றதுக்காக யோசிச்சிருந்திருக்காங்க. இதுக்காக ஒரு ஸ்பைடர் ஸ்பெஷலிஸ்டே வர வச்சிருக்காங்க. அந்த சிலந்திக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு ஒரு சேஃபான பெயிண்ட் மூலமா அந்த ப்ளூ அண்ட் ரெட் அந்த கலரை பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த சிலந்திக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர்ல ஆர்டிஸ்டுங்களுக்கு எல்லாம் வந்து மேக்கப் போடுற மாதிரி அந்த சிலந்திக்கும் மேக்கப் போட்டு அந்த சீனை நடிக்க வச்சிருக்காங்க. இதுதான் ஹாலிவுட்ல சிலந்திக்கு போட்ட ஃபர்ஸ்ட் மேக்கப். மூன்றாவது தகவல், ஸ்பைடர்மேன் ஆக வேண்டிய லியோனார்டோ டிகாப்ரியோ. இன்னைக்கு ஸ்பைடர்மேனா நிறைய ஆக்டர்ஸ் மாறி மாறி வந்திருக்காங்க. ஆனா நம்மளோட நிறைய பேரோட ஃபேவரட்டா டோபி மோக்வேர் தான் இருப்பாரு. ஆனா முதல்ல இந்த ரோலுக்கு யாரை கேட்டிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம டைட்டானிக் ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோ தான் இந்த ரோலுக்கு கேட்டிருக்காங்க. இவர் மட்டும் இல்லாம ஜாக் கில்லன்ஹால் கூட இந்த லிஸ்ட்ல இருந்திருக்காரு. ஆனா டிகாப்ரியோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கு நான் இன்னும் தயாராகல அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை மறுத்திருக்காரு. ஒருவேளை டிகாப்ரியோ அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. ஏன்னா டிகாப்ரியோ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு காமன் மேனாவும் ஒரு சாதாரண மனுஷன் கேரக்டர்ல தான் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால அவரை இந்த கேரக்டர்ல பொருத்தி பார்க்க முடியல. அவருக்கும் அதான் தோணி இருக்கு போல இருக்கு. ஸோ இப்படி டிகாப்ரியோ ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் சாம் ரைமி டோபி மோக்வேரை செலக்ட் பண்ணிருக்காரு. இதுதான் இன்னைக்கு ஸ்பைடர்மேனோட ஹிஸ்டரி.
4வது தகவல், ஜேம்ஸ் கேமரன் கொடுத்த ஐடியா. டைட்டானிக், அவதார் இது போல படங்களை எடுத்த ஜேம்ஸ் கேமரன் தான் 90களிலேயே ஸ்பைடர்மேன் படத்தை இயக்க வேண்டியதா இருந்திருக்கு. சில காரணங்களால அவர் இந்த படத்தை இயக்க முடியாம போயிருக்கு. அதாவது ஜேம்ஸ் கேமரனும் ஸ்பைடர்மேன் ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த சாம் ரைமி எடுத்துக்கிட்டாராம். அதுதான் ஆர்கானிக் வெப் ஷூட்டர்ஸ். காமிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் ஒரு மிஷின் மூலமா தான் வளைய விடுவாரு. ஆனா ஜேம்ஸ் கேமரன் என்ன யோசிச்சு வச்சிருந்தாருன்னா, ஒரு சிலந்தி கடிச்சா அந்த சிலந்தியோட சக்தி எல்லாம் உடம்புல இருந்து தானே வரணும் அப்படின்னு யோசிச்சு நேச்சுரலாவே உடம்புல இருந்து வள வர்ற மாதிரி ஐடியாவை சாம் ரைமிக்கு அவர் தான் கொடுத்திருக்காரு. படம் ஆரம்பிக்கும் போது இதுக்கு எதிர்ப்பு வந்தாலும் நாட்கள் போக போக தியேட்டர்ல இதுக்கு செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. 5வது தகவல், கிரீன் கேப்ளின் உடை ஒரு இன்ஜினியரிங் அதிசயம். படத்தோட வில்லன் கிரீன் கேப்ளின் அவர்கள் போடுற அந்த கவசம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா அதுல மொத்தம் 580 தனித்தனி பாகங்கள் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 580 தனித்தனியான பாகங்கள். ஸோ அந்த வில்லன் கேரக்டர்ல நடிச்ச வில்லம் டஃபோ அவர்கள் இந்த உடைய போட்டு முடிச்சு ரெடி ஆகிறதுக்கு மட்டும் டெய்லி 3 மணி நேரம் ஆகுமா. ஃபர்ஸ்ட் இந்த முகமுடிய ரொம்ப பயங்கரமா ஒரு ரொபாட்டிக் முறையில செய்யறதா பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி செஞ்சா ரொம்ப ரொபாட்டிக்கா வில்லனுக்கு உண்டான இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த ஃபேஸ்ல இருக்காது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா மெட்டலிக் மாஸ்க் முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது இரும்பு கவசத்தை முடிவு பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 46 வயசுலயும் வில்லம் டஃபோ அவர்கள் அந்த படத்துல வர 90% ஸ்டண்ட் காட்சிகளை டூப் எதுவும் போடாம அவரே தான் பண்ணாராம். அந்த டெடிகேஷன் தான் இந்த கேரக்டரை இன்னைக்கு நம்மள பேச வைக்குது. சமீபத்துல வந்த இந்த நோ வே ஹோம் படத்துல ஒரு வர சீனுக்கு அவ்வளவு கிளாப்ஸ் தியேட்டர்ல. இன்னைக்கும் ஸ்பைடர்மேனோட வில்லன்கள்ல மிக மிக முக்கியமானவர் தான் வில்லம் டஃபோ அவர்கள். 6வது தகவல், ஸ்பைடர்மேன் சூட் திருட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கேமரா திருட்டு போச்சு, ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் திருட்டு போச்சு அப்படின்னு சில தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க ஸ்பைடர்மேனோட ட்ரெஸ் திருடு போயிருக்கு. ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த 4 ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸஸ் திடீர்னு காணாம போயிருக்கு. ஸோ அந்த டைம்ல இதோட மதிப்பு பல லட்சம் டாலர்கள்னு சொல்றாங்க. ஸோ பதறி போன தயாரிப்பு நிறுவனம் யார் இந்த சூட்டை கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு சுமார் $25,000 சன்மானமா தரப்படும் அப்படின்னு அதிரடியா அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் அங்க வேலை பார்த்த ஒரு செக்யூரிட்டி தன்னோட நண்பர்களோட சேர்ந்து அந்த சூட்டை இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. ஒரு வழியா அந்த திருடனையும் பிடிச்சி உடைகளையும் மீட்டு கொடுத்தாங்களாம். ஒருவேளை நிஜ ஸ்பைடர்மேன் இருந்திருந்தா அன்னைக்கு நைட்டே அந்த திருடர்களை பிடிச்சிருப்பாரு இல்லையா. 7வது தகவல், 9/11 தாக்குதலும் நீக்கப்பட்ட காட்சிகளும். இந்த தகவல் நம்மள பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த முதல் டீசர்ல ஒரு மிரட்டலான சீன் இருந்திருக்கு. 2 உலக வர்த்தக மைய கோபுரங்களுக்கு நடுவுல, அதாவது ட்வின் டவர்ஸ் நடுவுல ஸ்பைடர்மேன் வலையை பின்னி அதுல ஒரு ஹெலிகாப்டர் சிக்க வைக்கிற மாதிரி காட்சிகள் இருந்திருக்கு. ஆனா அந்த டீசர் வெளியான ஒரு சில வாரங்கள்லயே அமெரிக்காவில் அந்த 9/11 தாக்குதல் நடந்துச்சு. ஸோ இதனால அமெரிக்க மக்களோட உணர்வுகளை மதிச்சு சோனி நிறுவனம் அந்த டீசரை உடனே திரும்ப பெற்றாங்களாம். அது மட்டும் இல்லாம படத்துல அங்கங்க தெரியுற அந்த ட்வின் டவர்ஸை டிஜிட்டல் மூலமா கஷ்டப்பட்டு நீக்கிருக்காங்க. இந்த தகவல் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? 8வது தகவல், அந்த தலைகீழ் முத்தம் டோபி முகவர் பட்ட கஷ்டம். ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு இந்த சீன் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கும். ஆனா இதே எடுக்கிறப்போ டோபி முகவர் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சீன்ல டோபி முகவர் அவர்கள் தலைகீழா தொங்கிட்டு இருப்பாரு. அப்படி அவர் தலைகீழா தொங்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து கொட்டின செயற்கையான மழை தண்ணி அப்படியே நேரா அவர் மூக்குக்குள்ள போயிருக்கு. ஒரு பக்கம் அவரால் மூச்சு விட முடியல, இன்னொரு பக்கம் மேரி ஜெயினுக்கு முத்தம் கொடுக்கணும். சோ அந்த சீன் நல்லா வரணுன்றதுக்காக இந்த ஒரு சில வினாடிகள் மூச்சு அடக்கிக்கிட்டு மரண அவஸ்தையோட இந்த ஐகானிக் முத்த காட்சியை நடிச்சு கொடுத்திருக்காரு நம்ம ஸ்பைடர்மேன். நம்ம ரசிச்ச அந்த ரொமான்டிக் சீனுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். 9வது தகவல், வில்லம் டஃபோவின் அசாத்திய அர்ப்பணிப்பு. பொதுவா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள்ல வில்லன் முகமுடி போட்டிருக்காங்கன்னா அவருக்கு பதிலா ஸ்டண்ட்மேன் தான் அதிகமா நடிப்பாங்க. ஆனா கிரீன் காப்ளினா நடிச்ச வில்லன் டஃபோ அவர்கள் வேற ரகம். படத்துல வர்ற 90% சண்டை காட்சிகள்ல அவரே நேரடியா நடிச்சிருக்காரு. இந்த பச்சை கலர் கவசம் ரொம்பவே வெயிட் ஆனதுன்னு சொல்றாங்க. அதை போட்டுக்கிட்டு நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த வெயிட்டான கவசத்தோட ஓடி ஆடி ஸ்டண்ட் செஞ்சு படக்குழுவினர் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. இந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கும் கிரீன் காப்ளின் கேரக்டரை கண்ணு முன்னாடி நிறுத்துது. 10வது தகவல், ஸ்டான் லீயின் முதல் பெரிய கேமியோ. மார்வல் படங்கள்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ஸ்டான்லி அவர்கள் தான். இன்னைக்கு வேணா அவர் எல்லா படங்கள்லயும் கேமியோவா வர்றது சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய மார்வல் பட்ஜெட் படத்துல முதலா அவர் தலை காட்டினது இந்த 2002 ஸ்பைடர்மேன் படத்துல தான். கிரீன் காப்ளின் இந்த பொதுக்கூட்டத்துல குண்டு வீசி அட்டகாசம் பண்றப்போ செதறி விழுற அந்த இடிபாடுகள்ல இருந்து சின்ன பொண்ணை காப்பாத்துற ஒரு சாதாரண மனுஷனா ஸ்டான்லி நடிச்சிருப்பாரு. இதுதான் மார்வல் சினிமா உலகத்துல ஒரு மிகப்பெரிய லெஜண்டோட கேமியோ பயணம் ஆரம்பமான இடம் அப்படின்னு சொல்லலாம். 11வது தகவல், டோபி மகுவேரின் அசாத்திய உடல் மாற்றம். படத்துல பீட்டர் பார்க்கற சிலந்தி கடிச்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ஆளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் பல்கா, மசில்ஸ் எல்லாம் ஏறி பார்க்கறதுக்கே செம்மையா இருப்பாரு. இது ஏதோ கிராபிக்ஸ் வேலை அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அதான் தப்பு. டோபி மகுவேர் அவர்கள் இயற்கையாவே ரொம்ப ஒல்லியான உடம்பு கொண்டவர். ஆனா இந்த ஒரு சீனுக்காகவும் ஸ்பைடர்மேன் லுக் வரணுன்றதுக்காகவும் 5 மாசம் வேர்வை சிந்தி வலிச்சிருக்காரு. வாரத்துல 6 நாள் ஜிம்மு, மார்ஷியல் ஆர்ட்ஸ், யோகா, ஜிம்னாஸ்டிக்னு இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ இந்த சீன்ல நம்ம பார்க்கறது டோபி மகுவேரோட ஒரிஜினல் பாடி. 12வது தகவல், ஸ்பைடர்மேனோட அந்த வலை சத்தம் எப்படி உருவாச்சு. ஸ்பைடர்மேன் ஒரு தடவையும் வலையை வீசும்போது ஒரு வித்தியாசமான ஸ்விஷ்னு ஒரு சத்தம் கேட்கும்.
அந்த சத்தத்தை உருவாக்குறதுக்கு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரு புதுமையான ஒலியா இருக்கணும், இது வரைக்கும் திரைப்படங்கள்ல வராத சவுண்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா தோலாலான கயிறுங்களை காத்துல வேகமா வீசி அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கைத்தை மரத்துல வேகமா தேய்ச்சி அந்த சத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டு சத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த ஸ்பைடர்மேனோட இந்த சிக்னேச்சர் வலை சத்தம். 13வது தகவல், டெய்லி பகில் நிஜ நியூயார்க்கின் அடையாளம். பீட்டர் பார்க்கர் போட்டோகிராஃபரா வேலை பார்க்குற இந்த டெய்லி பகில் ஆஃபீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். படத்துல வேற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற அந்த பில்டிங் ஏதோ செட்டுலாம் கிடையாது. அது நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற பிளாட்டியான் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கட்டணம். இந்த பில்டிங் 1992ல அதாவது ஸ்பைடர்மேன் படம் வர்றதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டணமா. இன்னைக்கு நியூயார்க்குக்கு சுற்றுலாவுக்காக போற பயணிகள் ஒரு தடவையாச்சு இந்த பில்டிங்கை பார்க்காம வர மாட்டாங்களா. அந்த அளவுக்கு ஸ்பைடர்மேன் படத்தினால இந்த பில்டிங் ஃபேமஸ் ஆயிருக்கு. நியூயார்க் நகரத்தோட ஒரு வரலாற்று நினைவு சின்னமா இந்த பில்டிங் இருக்குதான். 14வது தகவல், டைரக்டரின் இந்த மஞ்சள் கார் சென்டிமெண்ட். டைரக்டர் சாம் ரெய்மிக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்திருக்கு. அவர்கிட்ட 1973 மாடல் ஓல்ட்ஸ்மொபைல் டெல்டா 88 அப்படிங்கிற ஒரு மஞ்சள் கலர் கார் இருந்திருக்கு. இந்த கார் மேல டைரக்டருக்கு என்ன பாசமோ தெரியல, அவர் ஏற்கிற எல்லா படத்துலையும் அந்த காரை ஒரு சீன்லயாச்சும் காட்டிட்டு வரான். நம்ம ஸ்பைடர்மேன் படத்துல அங்கிள் பென் ஓட்டுற அதே மஞ்சள் கார் தான் டைரக்டரோட அந்த ராசியான காரு. ஒரு சின்ன ஹிடன் டீடைல் மாதிரி அவரோட எல்லா மார்வல் படத்துலையும் இந்த காரை ஒரு ஃப்ரேம்லயாச்சும் கொண்டு வந்து வரான். இது யாருன்னா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்ததில்லை. கடைசி 15வது தகவல், உலகையே மீறல வைத்த பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், 2002ல இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ உலகமே வாயடிச்சு போச்சான். ஏன்னா சினிமா வரலாற்றிலேயே ரிலீஸ் ஆன முதல் 3 நாள்ல $100 மில்லியன் தாண்டின முதல் படம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இந்த படத்துக்கு தான் இருக்கு. வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட $825 மில்லியன் மேல இந்த படம் வசூல் பண்ணி அன்னைக்கு இருந்த எல்லா ரெக்கார்டையும் சுக்கா உடைச்சு போட்டிருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோ படம்னாலே அது குழந்தைங்களுக்கான படம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சு எல்லா தரப்பு மக்களையும் தியேட்டருக்கு வர வச்ச பெருமை இந்த ஸ்பைடர்மேனே சேரும். ஸோ அவ்வளோதான், 2002ல வெளியான அந்த முதல் ஸ்பைடர்மேன் படத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதைகள், இவ்வளோ பேரோட வியர்வை, உழைப்பு, அதுக்கப்புறம் அதிர்ச்சியான சில திருப்பங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குதுன்னு இந்த தகவல்லாம் கேட்கும் போது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நேரம் பத்தாதுன்றதுக்காக ஒரு 15 தகவல்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். வரும் நாட்களில் மீதம் இருக்கிற தகவல்களை போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா அவ்வளோ தகவல்கள் ஸ்பைடர்மேனை பத்தி இருக்கு. இந்த 156 டேக்குகள் எடுத்த இந்த ட்ரேசினா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த 9/11 தாக்கத்துக்கு அப்புறம் நீக்கப்பட்ட அந்த ரெட்டை கோபுர காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே அந்த படத்தை ஒரு சகாப்தமா மாத்துறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற பல சூப்பர் ஹீரோ படங்களுக்கு இந்த படம் தான் ஒரு வலுவான அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது. ஆரம்பத்துல இந்த கதை லியோனார்டோ டிகாப்ரியோ, ஜேம்ஸ் கேமரன் அப்படின்னு பெரிய ஆட்கள் பேசப்பட்டாலும் கடைசியில சாம் ரெய்மி, டோபி மகுவேர் கூட்டணி கொடுத்த அந்த மேஜிக் இன்னைக்கும் நம்ம மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா 90s கிட்ஸோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு சொல்லலாம். இந்த 15 தகவல்கள்ல உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் தகவல் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை படிக்கிறதுக்கும் உண்மையிலே நான் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா உங்க கருத்துக்கள் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ கால் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை தருது. ஸோ அதனால கமெண்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸ்பைடர்மேன் 1 போலவே ஸ்பைடர்மேன் 2, 3 அதுக்கப்புறம் அந்த பாகங்கள் எல்லாத்தையும் போடணும்னு ஆசையா இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு தான் அடுத்த வீடியோ என்ன பண்ண வைக்கும். மறக்காம உங்க ஆதரவை லைக்காகவும் ஹைப்பாகவும் போட்டு விடுங்க. புதுசா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல படத்தோட தகவல்களோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் நரேஷன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.